வெல், சமையல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லையா? லைக் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுவோம். இதுவே நம்ம வேறு ரெஸ்டாரண்ட் போனால் லைக் கான்டினென்டல் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த எக்கச்சக்கமான ஃபுட்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு நீங்கள் ஒரே நிகழ்ச்சியில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அஃப்கோர்ஸ் சண்டே சமையல். ஏன்னா சண்டே சமையல் இல்லத்தரசிகள் ரொம்ப சுவையான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நமக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாக நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்காக நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு நம்ம கேரளா ஸ்பெஷல் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் அந்த சமைக்க போகிறதும் வந்துட்டு ஒரு அழகான ஓமன பெண்குட்டி தான். ஸோ அந்த ஓமன பெண்குட்டி வந்துட்டு யார், அவங்க என்ன சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சி பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சண்டே சமையல். வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? கேரளா ஸ்பெஷல் ஓலன். ஓகே, வணக்கம் வந்து ஸ்லோவா வந்துச்சு. கேரளா ஸ்பெஷல் எவ்வளவு பெருமையா சொல்றாங்க பாத்தீங்க, கம்பீரமா இருக்காங்க. ஓகே ஃபைன். நீங்க வந்துட்டு நேட்டிவ் மலையாளம், கேரளா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ சென்னை வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? 14 years. 14 years ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு சென்னை வந்து புதுசுல வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இருந்தது உங்களுக்கு சென்னைக்கும் கேரளாக்கும்? கஷ்டமா இருந்ததா? கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஏன்னா இப்ப கூட தெரியுது உங்க கஷ்டம் எவ்வளவு. ஏன்னா தமிழ் பேச முடியாம தமிழ் கூட இல்ல, வெயில் வேலை வெயில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. கேரளா எப்படி குளு 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 இருக்கும்? குளு குளு இல்லைங்க, நார்மல் நார்மல் வெயில் சென்னை அளவுக்கு இருக்காது. ஓகே, இதுக்கு மேல அவங்க வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம டேரக்டா சமைக்கிறதுக்கு போயிடலாம். இன் பிட்வீன் அவங்களை வந்து நான் அப்படி கொஞ்சம் கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்க? ஓலன். ஓலன். ஓகே, சரி நம்ம அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன இன்கிரியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஓலன் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், வெள்ளை பூசணிக்காய், வேக வைத்த காராமணி, தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்லோவா கொத்தணும். எப்போ நீங்க சமைக்க ஆரம்பிச்சீங்க? நான் 2001 கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி சமையலே தெரியாது? எதுவுமே தெரியாது. நான் டிகிரி முடிச்சேன் அந்த டைம்ல கல்யாணம். ஓகே, சோ லைக் ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ்ல சமைக்கிறது? நான் சமைக்க மாட்டேன், நான் சாப்பிடுறதுக்கு. என் அக்கா நல்லா சமைப்பா. ஓகே, நான் சமைக்க மாட்டேன். அக்கா இது சமைச்சு கொடுத்தாலும் நீங்க தான் டேஸ்ட் பண்றது. சோ நீங்க தான் அந்த ரேட்டா இருந்திருக்கீங்க, டேஸ்ட் பண்றதுக்கு நீங்க தான் அந்த எலி. எலி அறியுமோ? கண்டிப்பா கண்டிப்பா அறியும். ஓகே, சோ ஓகே ஃபைன். இப்போ இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இது கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சமைக்கணும் கத்துக்கிட்டேன். மாமனார் கிட்ட தான் எல்லாமே. மாமனார் கிட்ட? மாமனார் அது வீட்டுல நல்லா சமைப்பேன். மாமியார் வீட்டுல தான் எல்லாரும் கத்துக்க. மாமியார் வீட்டுல மாமனார் நல்லா சமைப்பாரு? எல்லாரும் 2 பேரும் சமைப்பேன். 2 பேரும் நல்லா சமைப்பாங்க. யார் சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மாமனார் சமைச்சா பிடிக்குமா? 2 பேரும் 2 டேஸ்ட். 2 பேரும் சமைச்சா 2 டேஸ்ட். இதுக்கு மேல நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முடிச்சிட்டாங்க. சோ நானும் முடிச்சுக்கிறேன், அப்புறமா நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கோகனட் ஆயில் போட்டுக்கலாமா? தண்ணி கொஞ்சம் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனலா கோகனட் ஆயில். தண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு, ஓகே, அதுக்கப்புறமா வெள்ளை பூசலுங்க. வெள்ளை பூசலுக்கு கொஞ்சோட தண்ணி வேணும். அது நல்லா வேக வைக்கணுமா? கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறம் சென்னை வந்து 14 years ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்னமும் வந்து கேரளா ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படி இல்ல, ரெண்டுமே. ஓகே, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சிட, ஒரு 5 minutes மூடி வச்சதுக்கு அப்புறம். இப்பதான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், அது கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். சொல்லுங்க, நீங்க சென்னை வந்துட்டு கத்துக்கிட்ட சென்னை டிஷ் எது? சென்னை டிஷ் சாம்பார் தான் மெயின். சாம்பார் தேங்காய் போட்டு தான் கேரளால செய்வேன். ஓகே, இங்க தேங்காய் போடாம. அப்புறம் அது இது வத்த குழம்பு. வாவ், ஓகே. அப்புறம் இட்ஸ் ஆல் சென்னை ஸ்பெஷல். அப்புறம் என்னது மெயினா இங்க இட்லி சாஃப்ட்டா இருக்கும். கேரளால இட்லி அவ்வளவு சாஃப்ட்டா இருக்காது. தூக்கி எடுத்து அப்படி இருக்குமா? வெயிட்டா இருக்குமா இட்லி? கேரளால இட்லி நல்லா இருக்காது, இங்கதான் இட்லி மெயின். ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கும் சென்னை. அப்புறம் பொங்கல். பொங்கல் இங்க ஃபேமஸ். அதாவது நம்ம ஊர்ல வந்து பொங்கல் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பொங்கல் சாப்பிட்டா தூங்கி போயிடுவாங்க, ரொம்ப டயர்டா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் வேற உங்களுக்கு சென்னையில பிடிச்ச இடம் இது? பிடிச்ச இடம் எனக்கு ஒரு இடம் அவ்வளவு பிடிக்கல சென்னையில. பாத்தீங்களா, நான் எப்படி நான் இப்பெல்லாம் சொல்ல முடியும்? வாங்க கிட்ட வாங்க. நீங்க எப்படி நீங்க சென்னையில அப்படி சொல்லலாம்? சென்னை எங்கேயுமே நீங்க அவுட்டிங் போவே மாட்டீங்களா? போவீங்க, ஆனா பிடிச்சு போக மாட்டீங்க. பிடிக்காது உங்களுக்கு? போவேன், எல்லா இடத்துலயும் போயிருக்கேன் நான். எல்லா இடத்துக்கும் போனது கிடையாது. ஓகே, எல்லா இடத்துலயும் போயிருக்குது. எல்லா இடமும் போயிருக்கீங்க, ஆனா ஒரு இடமும் பிடிக்கல. நான் மோஸ்ட்லி போன டி நகர் ஷாப்பிங் தான். அது சொல்லுங்க, ஷாப்பிங் பிடிக்காம இருக்குமா? டி நகர் ஷாப்பிங் பிடிக்காம இருக்குமா? போ, ஃப்ரீ டைம் கிடைச்சா டி நகர் போயிடுவீங்க. ஓகே, சோ குக்கிங் தவிர உங்களுக்கு வேற என்னென்ன ஹாபிஸ் உங்களுக்கு? எனக்கு ஹாபிஸ் இப்போ வந்து நான் டெஸ்ட் வைக்க போறேன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது 10 லைன் ஃபுல்லா வந்து ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா தமிழ்ல பேசணும். ஹாபிஸ் என்ன? டிவி பாப்பேன், நாம வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஓகே, அப்புறம் வீடு மெயினா வீட்டை மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான். சோ சமையல்ல நீங்க எந்த விதமான சமையல் வந்து நல்லா சமைப்பீங்க? எல்லாம் செய்வேன், வெஜ் நான்வெஜ் எல்லாமே செய்வேன். நீங்க அதாவது நீங்க நார்மலாவே இப்படிதான் பேசுவீங்களா, இல்ல வந்துட்டு என்ன மிரட்டுறீங்களா அப்படிங்கறது? அப்படியா? எல்லாருமே அப்படிதான் கேக்குது என்ன. ஓகே, நான்வெஜ்ல என்ன நீங்க ஸ்பெஷலா? நான்வெஜ்ல எல்லாமே செய்வேன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் செய்வேன். அப்ப ஏன் இன்னைக்கு நீங்க செய்யல? இன்னைக்கு செய்யறதுக்கு என்ன வெஜ் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இல்ல நான் நான்வெஜ் அப்படியா? நான் பியூர் நான்வெஜ். சரி, அடுத்த வாட்டி நான்வெஜ் செய்யலாம், அடுத்த எபிசோட். அப்போ ஓகே ஃபைன், இவங்களை வச்சு நாங்க அடுத்த எபிசோட் பண்ண போறோம். நான்வெஜ் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? என்ன செய்யறது? கேரளா பிரியாணி செய்வேன், சிக்கன் வச்சு நெய் சாதம், சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் செய்வேன். நீங்க சமைச்சா உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச டிஷ் எது? அவரு எல்லாமே பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பிடிக்கும், நல்லா இருக்கலாம் சொல்லுவோம். அது வந்து சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்கா இருக்கும் இல்லையா? அப்பதான் நீங்க வந்து இன்னும் டேஸ்டியா சமைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை பாசிட்டிவா வந்து. என் பையன் என்ன சொல்ல தெரியுமா, தோசை மட்டும் ஊத்ததுக்கு தான் தெரியும். பையன் சொல்லணும். ஆனா நீங்க சமைச்சா எல்லாமே அவர் தான் நல்லா சாப்பிடுவாரு. ஓகே, அப்புறமா இதுல காராமணி, வேக வச்ச காராமணி போடணும். ஓகே, இது வெந்தது போதுமா? இப்போ இல்ல ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது வேக வச்சு எடுத்தது. இதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ண வேண்டாமா? ஆட் பண்ணணும். காராமணில சால்ட் போட்டு வேக வச்சது, கொஞ்சம் கூட தண்ணி போடணும். இது வேகத்துக்கு தேவையான தண்ணி. ஓகே, அப்புறம் பச்சை மிளகாய், காரம் தேவையான பச்சை மிளகாய். ஓகே, போதும். கருவேப்பிலை, உப்பு. காராமணில ஏற்கனவே உப்பு போட்டுருக்கு. சரி, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஓகே, 5 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்தெல்லாம் எங்கேயும் போடாதீங்க. ஸ்டே டியூன் டு சண்டே சமையல். வெல்கம் பேக் ஆஃப்டர் a very short break. நீங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி சண்டே சமையல். ஓகே, சோ பிரேக்குக்கு முன்னாடி வந்துட்டு அது வேகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது நல்லா வெந்திருக்குமா? ஓபன் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிட்டு ஃபைனல் தேங்காய் பால் ஊத்தலாம். தேங்காய் பால் ரொம்ப கட்டி பால்ல நார்மல். ஓகே, தேங்காய் பால் ஊத்தி ஜஸ்ட் அந்த மிளகாலாம் அப்படியே பச்சையாவே இருக்குல்ல, அது இன்னும் வதங்க வேண்டாமா? இல்ல பச்சையா அது ஃப்ளேவர் பச்சையா இருக்கும். அப்புறம் ஆஃப் பண்ணு. ஃபைனலா தேங்காய் எண்ணெய். இதுதான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கணும், தேங்காய். ஓகே, இது பியூர் தேங்காய் எண்ணெய். இது இப்பெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ அது ரெடி இல்லையா? ரெடி. ஓகே, ஸோ இப்போ அந்த சூடான சுவையான ஓலான் எப்படி செய்யுது அப்படிங்கிற சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் காராமணி வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா கடாய் வச்சு
கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளை பூசணிக்காய், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு காராமணியும் வெந்த காராமணியும் மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். ஓகே, போன செக்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப சூடான சுவையான கேரளா ஸ்பெஷல் வெள்ளை பூசணிக்காய் ஓலன் பார்த்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு அகெயின் ஒரு கேலிக்கட் ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போறாங்களா. அந்த ஸ்வீட் வந்துட்டு கிண்ணத்தப்பம். கிண்ணத்தப்பம். கேரளா கிண்ணத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: நெய், தேங்காய், முந்திரி, உலர்ந்த திராட்சை, சின்ன வெங்காயம், ஊற வைத்த பச்சரிசியில் சாதம், தேங்காய், வெல்லம், அரைத்து வைத்த மாவு. ஓகே, பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஏதாவது ஒரு பாத்திரம், குக்கர் ஏதாவது மூடி வச்சுட்டு மாதிரி பாத்திரம் வச்சா நெய் போட்டு சூடானதுக்கப்புறம் நெய். சூடானதுக்கப்புறம் நெய். ஓகே, சூடானதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. உங்க சன்? அவனும் இப்பதான் ஆரம்பிக்கிறார். இப்பதான். நீங்க சொல்லி கொடுத்தீங்களா என்ன செய்யணும்னா? என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய சனுக்கு? அவன் தட்டல அவனே சாப்பிட்டு கழுகி வைக்க ஆரம்பிச்ச. அப்புறம் என்ன அது வந்து அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நான் வந்து சமையல்ல கேக்குறேன். அதெல்லாம் தெரியாது. சொல்லி கொடுக்கலையா நீங்க? முட்டை பண்ணுமா வந்தாவ முட்டை. அது செய்வேன். முட்டை ஆம்லெட். ஓகே, எல்லாமே வந்து தெரியாது. சூடாயிடுச்சு, நெய் ஊத்தலாம். சரி, நெய் ஊத்தி. ஓகே, அதுக்கப்புறம் தேங்காய் கொத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்காய் கொத்து சூடாகல. தேங்காய் கொத்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் அப்படி கட் பண்ணி தான் போடணுமா? கட் பண்ணி போட்டுட்டா கொஞ்சம் ஃப்ரை ஆயதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகணுமா? இல்ல நார்மல். அதை எடுத்து வச்சு இதுல ஒரு ஓரமா. ஓகே, இவ்ளோ ஃப்ரை பண்ணா போதுமா? போதும். ஜஸ்ட் அந்த வாடை. கேஷ்நட். ஓகே, கேஷ்யூ கொஞ்சம் ஃப்ரை ஐட்டம் ஃப்ரை. கிஸ்மிஸ் போடலாம். போதுமா ஃப்ரை ஆனது? ரொம்ப ஃப்ரையா கழிச்சு. ஓகே, சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். போட்டு சின்ன வெங்காயம் யாரும் நார்மல் போட மாட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் தான். ஓகே, இது நம்ம ஸ்வீட் செய்றோம் இல்ல, ஸ்வீட் எப்படி சின்ன வெங்காயம்? அதுதான் இந்த டிஷ் ஃப்ளேவர். ஓகே, ஸ்பெஷல். இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்க எல்லாரும் மோஸ்ட்லி செய்வாங்க. இந்த முஸ்லிம் டிஷ் தான் மெயின். இது அங்க இந்த பக்ரீத் அந்த டைம்ல ஸ்வீட் செய்வாங்க. இந்த ஸ்வீட் கேரளா காலிக்கட்டு நிறைய மலபார் டிஷ் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான்வெஜ் தான் நிறைய இருக்கு. எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் மாவு அரைச்சி வச்ச மாவு ஊற்றணும். இந்த மாவு பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் தேங்காய் கொஞ்சம் துருவிய தேங்காய், சாதம், அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கட்டியாக அரைச்சு வெல்லம் நல்லா கரைச்சி வச்சிடணும். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தோசை மாவு, ரொம்ப தோசைன்னா கொஞ்சம் அந்த பருவத்தில் எடுத்துடணும் மாவு. ஃபைனலாக இதுதான் அந்த மாவு கன்சிஸ்டன்சி. இது நல்லா ஒரு சொட்டு சோடா மாவை போட்டு
அது ஒரு 1/2 an hour ஏறி 1 hour ஓகே ஊற வச்சிடணும். அப்புறம் இந்த எண்ணெயில ஃபைனலா இந்த மாவு ஊத்திடணும். வெல்லம் அதுக்கு ரைஸுக்கு தேவையான வெல்லம் போட்டா போதும். அதிகம் இருந்தா நல்லா இருக்காது. நம்ம அந்த சாதம் போடுறோம், சாதம் அரிசி வந்து என்ன அரிசியா இருக்கணும்? அது மாவு பச்சரிசி. பச்சரிசி மாவு. சாப்பாடு பச்சரிசி செய்யக்கூடாது. அப்புறம் இதுல கொஞ்சம் அங்கங்க போட்டு இது நம்ம அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி போடக்கூடாதா? அந்த வறுத்துட்டும் போடலாம். இது கொஞ்சம் மூடி வச்சிடணும். அப்புறமா ஃபைனலா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 5 minutes கழிஞ்சதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் போடணும். ஸோ இது எவ்வளவு நேரம் வேகணும்? 20 minutes சிம்மில் வச்சு வேக வச்சிடணும். அப்புறம் டூத் பிக் போட்டு வெந்திருக்க பார்த்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஏதாவது நீங்க கேரளா ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவீங்களா? நெய்பர்ஸ்? நாங்க பக்கத்துல அக்காவும் நாங்களும் அப்படிதான். ஓ, பக்கத்து வீட்டு அக்கா. ஓகே. ஸோ சென்னையில வந்து உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவீங்க? 2 அக்கா இருக்கு. அந்த பக்கம் ஒரு அக்கா, இந்த பக்கம் ஒரு அக்கா இருக்கு. ஓ, இந்த பக்கம் ஒரு அக்கா, இந்த பக்கம் ஒரு அக்கா. மேல் வீட்டுல அக்கா இது அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு. ஓகே. இது சிம்மில் வச்சதுக்கு அப்புறம் பாக்கி இது கூட அதுல போடலாம். ஓகே. இப்போ அது நல்லா வெந்துட்டு இருக்குமா? அது இல்ல இனிதான் வேவன பேக் நல்லா ஆகணும். ஓ, ஃபைனலா இது போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20 minutes ஆயிடுக்கு. அது ஃபுல்லா கேக் மாதிரி அது பேக் ஆகணுமா? ஓ, ஒரு 20 minutes அதுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஓபன் பண்ணி பார்த்து டூத் பிக் வச்சு அது வெந்துச்சலைன்னு பார்க்கணும். ஓகே. வெல், சூடான சுவையான கேரளா கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி செய்யுது அப்படின்னு சின்ன ரீகேப் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம், தேங்காய் கொத்து, கேஷ்நட், திராட்சை, உனக்கு ட்ரை திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். தனித்தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி, மாவு பச்சரிசி ஊற வச்சு அதுல தேங்காய், துருவிய தேங்காய், புழுங்கல் அரிசி சாப்பாடு அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிடணும். நைஸா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வெல்லம் நல்லா கரைச்சி வச்சிடணும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தோசை மாவு கூட கொஞ்சோட கெட்டியா மாவு லெவல் பண்ணி வச்சிடணும். ஃபைனலா கடாயோ இல்லைங்க குக்கரை ஏதாவது ஒன்று வச்சதுக்கு அப்புறம் நெய் ஊற்றி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாவு மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் ஊற்றி இந்த தேங்காய் கொத்து எல்லாமே அதுல போட்டுடணும். 5 minutes ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல டெக்கரேஷன் மாதிரி போடணும். அவ்வளவுதான். சூடான கிண்ணத்தப்பம் ரெடி. சூப்பரா ரெடி ஆயிருக்கு இல்லையா? அப்புறம் டூத் பிக் வச்சு வெந்திருக்கு. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கலாமா இல்ல ஓகேயா? வெந்துருச்சு. சூடாதுக்கு அப்புறம் தான் டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கொஞ்சம் சூடா ஆறணும். கிடைக்கும். அப்படியே மூவ் ஆகும். நான்ஸ்டிக் செய்தா ஈஸியா கிடைக்கும். அப்படியே இதுலயே கமிச்சு போடலாம். சூடு இருக்கு. இது அப்படியே நல்லா எடுத்து பிடிச்சிக்கணுமா? நல்லா நானே பிடிச்சிட்டேன். சூடு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே. இவங்க இவ்வளவு செஞ்சதை விட இவங்க சர்வ் பண்ண அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆறணும் இல்லையா? ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. எவ்வளோ நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம்? இல்ல ஒரு நாள் தான். வெங்காயம் போட்டு இது வெங்காயம் போட்டிருக்கால அப்படின்னா கெட்டு போயிடும். ஓகே. அப்பப்ப செய்யலாம். ஒரு 2 hours ஊற வைக்கணும். அவ்வளவுதான். 1/2 an hour மாவு மிக்ஸ் பண்ணி 1/2 an hourல செய்யலாம். ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறதுக்குள்ள நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தாலும் எங்கேயும் போடாதீங்க. ஸ்டே டியூன் டு சண்டே சமையல். பேக் டு தி ஷோ சண்டே சமையல். ஓகே வெல், இப்போ ரொம்ப ரொம்ப சூடான சுவையான கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நான் கையில பிடிச்சிக்கல, இப்படியே எடுத்து நைஸா போய் சாப்பிட்டுறேன். I just have a small piece. சூடு இருக்குதா? இந்த கிண்ணப்பம்
அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. அந்த ஸ்வீட்லாம் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஆனியன் போட்ட அந்த ஒரு ஃப்ளேவரே தெரியல. ஆக்சுவலி ஃபுல்லா அந்த தேங்காய்லாம் இருக்கிறதுனால அந்த ஆனியனோட அந்த ஃப்ளேவர் சுத்தமா தெரியல. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி நம்ம வந்துட்டு இது சாப்பிட்றதுக்குன்னு கேரளா போக முடியாது இல்லையா? ஸோ அதனால கேரளா ஸ்பெஷல் நமக்கு இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா இல்லை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கேரளா ஸ்பெஷல் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்க வந்துட்டு சண்டே சமையலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க நிறைய தமிழ் ஃபுட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தமிழ் ஃபுட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தமிழ் ஃபுட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஆனா நாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் சாப்பிட்றோம். கேரளா ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்து நீங்க செஞ்ச இதுவும் சரி, லைக் முன்னாடி செஞ்ச டிஷ்ஷும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க சண்டே சமையல்ல? லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க பிடிச்சிருந்ததா சண்டே சமையல்? அதாவது என்ன வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து நிறைய தமிழ்ல வார்த்தைகள் தெரியல, அவங்க தேடி கண்டுபிடிச்சி அப்படியே அவங்க அங்க இருந்து எடுக்கிறதுக்குள்ள அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. மத்தபடி வேற வெரி குட் இங்கிலீஷ், பட் தமிழ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு. பட் எனிவேஸ் நாங்க நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நீங்க நான்வெஜ் செய்யற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான்வெஜ் செய்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. நான்வெஜ் செய்யறதுக்கு நாங்க உங்ககிட்ட வரும்போது நீங்க சூப்பரா தமிழ் பேசணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நல்ல தமிழ் பேசணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இங்க சண்டே சமையல் வந்துட்டு கேரளா ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை உங்க வீட்டுல பல சுவையான ரெசிபியை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியங்கா சேயிங் டேக் கேர் அண்ட் பை.